வணக்கம். இது ரியோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் அகாடமி. வெல்கம் டு ஆல். திஸ் சேனல் we start only for educational purpose. சரி, ஓகே. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஒரு இறக்கமாக தாங்க இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா 225 பாயிண்ட் மைனஸ். ஆமாங்க, 24,837 லோ. பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா 537 பாயிண்ட் மைனஸ், 56,525. சென்செக்ஸ் 721 பாயிண்ட் மைனஸ், 81,463. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் எடுத்துட்டா ஃபுல்லாகவே ஒன் சைடாக மைனஸ் தாங்க. கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறையா அவனுடைய 20 days லோவில் இருக்கிறான். அது நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாம். சரி, ஓகே. டாப் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் 54 ரூபா மைனஸ், ரிலையன்ஸ் 32 ரூபா மைனஸ், 1391ங்க. ஆமாம், ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே நல்லா இறங்கிட்டு தான் இருக்கான். இன்ஃபோசிஸ் 60 ரூபா மைனஸ், 1515. எத்தர்னால் 8 ரூபா ப்ளஸ்ஸுங்க, 310 ரூபா. ஐசிஐசி பேங்க் 11 மைனஸ், 1477. சரி, ஓகே. நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,667 ஹையிலிருந்து இந்த 20 டேஸ்க்கு முன்னாடி 25,667. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோ 24,806. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 861 பாயிண்ட் மைனஸ். இந்த 20 டேஸில் நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா 800 பாயிண்ட் மைனஸ். சரிங்களா? அதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்துட்டிங்கனாக்கா 1300 பாயிண்ட், 1321 பாயிண்ட் மைனஸ். சரி, பேங்க் நிஃப்டி சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் 2000 பாயிண்ட் மைனஸ் வரும். சரி, டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சிப்லா 44 ரூபா ப்ளஸ். அவனுடைய ரிசல்ட் நல்லா இருந்திருக்கு, அதனால் இன்றைக்கி அது ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். எஸ்பிஐ லைஃப் 38 ரூபா ப்ளஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டல் 105 ரூபா. டாக்டர் ரெட்டி 12. ஹெச்டிஎஃப்சி லைஃப் 5 ரூபா ப்ளஸ். இதெல்லாம் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. மார்க்கெட் மைனஸ் இருந்தும் போதும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். அதே டாப் லாஸர் எடுத்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் 45 ரூபா மைனஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் 24 ரூபா மைனஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 18 ரூபா மைனஸ். ஆமாங்க, அவன் மைனஸில் இருந்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கான். பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா 213 ரூபா மைனஸ், டெக் மஹேந்திரா 36 ரூபா மைனஸ். அவன் 3 நாளாகவே நல்லா இறங்கிட்டு தான் இருக்காங்க. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கிச்சு, டெக் மஹேந்திரா அதிகமாக இறங்கல. வெள்ளிக்கிழமை இறங்கணும், நல்லாவே இறங்கிட்டான். சரி, ஓகே. ஆல் ஓவர் அப் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎக்ஸ். ஆமாங்க, போன வாரம் புதன் வியாழனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎக்ஸ் 15%, 20% இறங்கிட்டு இருந்தான். ஸோ அங்கேருந்து ரெக்கவர் ஆகி 9-10% நியரஸ்ட் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கான். சிப்லா சேம். டோரன் ஃபார்மா, எஸ்பிஐ லைஃப், சிஞ்சின், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாக்டர் ரெட்டி, ஃபார்மா, ஆரோ ஃபார்மா. ஃபார்மா செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மைனஸில் இருந்தும் ஃபார்மா செக்டர்லாம் வந்து உங்களுக்கு ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. சன் ஃபார்மா, லூப்பின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ஆல் ஓவர் டவுன் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வு இதெல்லாம் வந்து காலையிலேருந்தே மைனஸில் இருந்தான். மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹிண்டு காப்பர் மெட்டல்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹிண்டு காப்பர் பார்த்தீங்கன்னா 5% மைனஸ். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, ஓஎஃப்எஸ்எஸ் இந்த ஸ்டாக்கும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கிழமை எல்லா ஸ்டாக்கும் இறங்குச்சு, இவன் மட்டும் ப்ளஸில் இருந்தான். நேற்று பார்த்தீங்கன்னா அதை இறக்கி விட்டான். அப்புறம் சிடிஎஸ்எல், என்சிஎக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைனஸில் இருந்துச்சுங்க. பிஹெச்எல் கூட 4% இறங்கியிருக்கிறான். ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்டிடிஎஸ் அது 2% மைனஸ். ஜியோ ஃபினான்ஸ் அவன் 5 நாளாக கிட்டத்தட்ட இறங்கிட்டு தான் இருக்கான். ஃபார்மாலில் ப்ளஸ் இருக்கிறப்ப கிரானுவல்ஸ் மட்டும் நேற்று 1.5% மைனஸ். கோல் இண்டியா, ஜூபிலியன் ஃபுட்டு, தீபக் நைட்ரேட், இந்தியன் ஹோட்டல், கொட்டாக் பேங்க், ஏசியன் பெயிண்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கான். எனர்ஜி செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதானி ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 ரூபா மைனஸ், பிபிசிஎல் 8 ரூபா 50 காசு மைனஸ், கெயில் 4 ரூபா 46 காசு மைனஸ்,
ஐஓசி 4 ரூபா 26 மைனஸ், என்டிபிசி 5 ரூபா மைனஸ், ஓஎன்ஜிசி 5 ரூபா மைனஸ், பவர் கிரேட் 7 ரூபா மைனஸ், ரிலையன்ஸ் 11 ரூபா மைனஸ், டாடா பவர் 5 ரூபா மைனஸ், அதானி கிரீன் 44 ரூபா மைனஸ். ஆமாங்க, அதானி ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஏதோ ஹோல்டிங்ஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அதானி குரூப்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா சென்சஸ் நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட் மைனஸ். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 5% ஏறி இருக்கான். ஏன்னா நல்லா லோவில் இருந்தான், 10 ரூபாய்க்கு கீழே இருந்தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ 5% ப்ளஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா நெட் ப்ராஃபிட் 1.9% அப்பு, 4541 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா அவங்களுடைய ரிசல்ட் காட்டியிருக்காங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக், விப்ரோ, டெக் மஹேந்திரா ஃபேட் இன் Q3 26. ஆமாங்க, இந்த குவார்ட்டரில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில மைக்ரோ எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது. அது அவங்க சொல்லியிருக்காங்க. இடிஎஃப் ஃபைல் சார்ஜ் அகைன்ஸ்ட் யூகோ பேங்க் சிஎம்டி சுபேக் குமாரா கோயல் அட்டாச்ட் 106 crore அசட். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்ப்போம். கோல்டு 98,158, ஸோ 0.58 மைனஸ் தாங்க. சில்வர் 1,14,987, அதுவும் 0.13 மைனஸ். குரூடாயில் 5,718, 0.81 ப்ளஸ்ஸு. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 276 ரூபா ப்ளஸ் 1.55, அதுவும் ப்ளஸ் தாங்க. காப்பர் மைனஸ் 891.90, ஜிங்க்கு 268.45, காட்டன் கேண்டி 56,000, லெட்டு 180 ரூபா 60 பைசா ப்ளஸ் 0.56 ப்ளஸ் தாங்க. ஓகே, யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 86 ரூபா 48 பைசா. கோல்டு டாலர் வைஸ் 3,347.70, சில்வர் 38 ரூபா 88 பைசா, பிரெண்ட் குரூடு 67 ரூபா 50 பைசா. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஐஎஃப்ஐ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பை டிஐ பார்த்தீங்கன்னா 12,306.56 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. செல் 10,503 கோடிக்கு, நெட்டாக பையராக தாங்க இருந்திருக்குங்க 1,803.46 கோடிக்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 11,444.67 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. செல் 14,443.66, நெட் செல்லராக தாங்க இருந்திருக்காங்க 2,998.95 கோடி. ஸோ 3000 கோடின்னு வச்சுக்கோங்களேன், நியரஸ்டில் செல்லில் தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே நண்பர்களே, தேங்க்யூ டு வாட்ச் ஃபார் ஆல். நன்றி.